நான் நிச்சயமா சொல்றேன். கௌரி என்னதான் எதிர்த்து நின்னாலும் மாமாவை வெளியே கொண்டு வர முடியும். அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அவர் கொலை செய்யலன்னு அழுத்தம் திருத்தமா எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். காயத்ரி, செஞ்சு காட்டுறேன் பாருங்கப்பா. சிஸ்டர், எனிதிங் சீரியஸ்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. டியூட்டி டாக்டர் வந்துருவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. சரி. ஓகே சார். சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம்டா. இப்ப நான் சொல்ல போறத மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டனா அது ஒண்ணு போதும்டா எனக்கு. என்னாச்சுமா? அது டேய், எங்க மனசுக்கு ஏதோ தப்பா பட்டது. சரி, அந்த கௌரி இருக்கிற காப்பகத்துக்கு போய் பார்த்தா அங்க கரெக்டா காயத்ரி இருக்கா. நீ என்னவோ அவ ஊர்ல இல்லாத நல்லவ, உலக உத்தமி, அப்படி இப்படின்னு அவளை பத்தி 1008 கதை சொன்ன. அவ லட்சணத்தை எல்லாம் நீ மட்டும் நேர்ல பாத்துருக்கணும். என் வயிறு எரியுதுடா. என்னமா சொல்றீங்க? என்னத்த சொல்ற? உன் அண்ணன் செத்ததுக்கு அவன் மாமா காரணம் இல்லையா? அவன் விதி, அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றானா? இவ்ளோ ஏண்டா? அந்த கொலகார பாவி குமாருக்கு அவ எவ்வளவு சப்போர்ட் பண்றா தெரியுமா? அங்க வந்து அவனுக்கு பறிஞ்சு பேசுறத நீ பார்த்திருக்கணும். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். கௌரி மனசை கெடுத்து அவளை சாட்சி சொல்ல விடாம பண்றதுக்கு தான் அவ அங்க வந்திருக்கா. ஆனா கௌரி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. நீயும் வேண்டாம், வேற யார் உதவியும் வேண்டாம், என் மாமனை காப்பாத்தி எப்படி வெளியில கொண்டு வர பாரு அப்படின்னு திமிரா பேசுறாடா. காயத்ரியா? நீ என்ன அவளை பச்சை குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரு, அவ மனசுல என்னென்னவோ பிளான் போட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் தோணுது. இனிமே அவளை உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்காதடா, உனக்குதான் அவமானம். உன் அண்ணன் செத்தா எனக்கு என்ன? உங்க அப்பா எக்கடி கேட்டா எனக்கு என்ன? இல்ல நீயே நாசமா போனா எனக்கு என்ன? எனக்கு என் மாமன் தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தி சொல்றானா, உள்ளுக்குள்ள விவகாரம் இல்லாமலா இருக்கும்? ஆனா ஒண்ணுமா, ஒரு விதத்துல அந்த கொலைகாரனே பரவாயில்ல. கல்யாண மண்டபத்துல இவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினப்போ கூட அவன் பேசாம சைலண்டா தான் நின்னான். ஆனா இவ எதுவுமே தெரியாத மாதிரி இல்ல நின்னா. இன்னைக்கு பார்த்தா எப்படியாவது என் மாமாவை வெளியே கொண்டு வந்துருவேன்னு சவால் விட்டுட்டு இருக்கா. ஆமாண்டா, கௌரி உதவி செய்யலனாலும் அவ மாமனை வெளியில எடுப்பாளாம். தலைய அடகு வச்சாவது மீட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு போறா. இவளோட எல்லாம் நீ சிநேகித வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற பாரு, அத நினைச்சதாண்டா என் மனசு ஆறவே மாட்டேங்குது. என்னடி? போட்டுமா, விடு. நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு அவங்க போய் நல்லா வெடிப்பான். அவ பண்ற வேலைக்கு அவளுக்கு இது வேணும். நீ வா. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. சூர்யா, உட்காருங்க சூர்யா. நான் உனக்கு உட்காந்து பேசிட்டு போறதுக்கு வரல, உங்ககிட்ட ஒரு நியாயம் கேட்டு போலாம் தான் வந்திருக்கேன். சூர்யா, என்ன எங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? மா, உங்க பொண்ணு பண்றது சுத்தமாவே சரியில்லை. காயத்ரி, உங்களை எவ்வளவு உயரத்துல வச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றீங்களே. நான் என்ன பண்ண சூர்யா? நான் காயத்ரி ஏதாவது சொல்ற போறேன். ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சூர்யா. எங்க அண்ணன் உங்களை எவ்வளவு விரும்பினாரு.
நீங்களும் அவர் விரும்பிதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அவர் சாவுக்கு காரணமா இருந்த ஆளை வெளியில கொண்டு வரணும் பாக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? சூர்யா, பேசாதீங்க காயத்ரி. உங்க மாமா ஒண்ணும் உலக உத்தமா இல்லன்னு அன்னைக்கே நான் கல்யாண மண்டபத்துல வச்சு நிரூபிச்சேன். இப்ப நீங்க போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றது, உங்க தங்கச்சி கிட்ட போயிட்டு சொல்லி சாட்சி சொல்லாதேன்னு சொல்றது, இதெல்லாம் கேட்டா தாங்க முடியல காயத்ரி. இல்ல சூர்யா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே என் மாமா எந்த தப்பும் பண்ணவே இல்ல. அவர் ஆக்சிடென்ட் பண்ணி உங்க அண்ணனை சாகடிச்சிட்டு தான் கௌரி சொல்றதெல்லாம் சுத்த பொய் சூர்யா. நீங்க சொல்றது ரொம்ப காமெடியா இருக்குதுங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்துட்டு வந்து சொல்றவங்க போய், நீங்க உங்க மாமா மேல இருக்கிற அன்பனால சொல்றது உண்மை. எப்படிங்க எப்படி காயத்ரி இப்படி எல்லாம் மாறிட்டேங்க? ஐயோ இல்ல சூர்யா, நீங்க தான் தப்பா யோசிக்கிறீங்க. இல்ல, தப்பா மட்டுமே யோசிக்க தெரிஞ்சவங்க சொல்றத கேட்டுட்டு இப்படி பேசுறீங்க. பேசாதீங்க. எங்க அம்மா தப்பா மட்டும் யோசிப்பாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? சூர்யா, பெத்த புள்ளைய ஒரு கொலைகாரன்ட்ட பலி கொடுத்துட்டு எங்க அப்பாவை ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்கள எப்படிங்க இப்படி உங்களுக்கு பேச மனசு வந்துச்சு? ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சூர்யா. நான் நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க மாமன் தான் கொலைகாரன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கே இனிமேல் மதிப்பு இல்லாம போயிடும். சூர்யா, இதை நான் சீரியஸா தான் சொல்றேன். தப்பு சூர்யா, ரொம்ப தப்பு. உங்க அண்ணனுக்கு அல்ப ஆயுசுன்னு ஜோசியர் சொன்னது உண்மை. அதுபடிதான் அவர் விதி அமைஞ்சிருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் என் மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிருக்காரு. இதை நம்பணுமா? நம்பிதான் தீரணும். ரேணுகா இது உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் மேல, என் மாமா மேல கௌரிக்கு இருந்த கோவத்தை இந்த விஷயம் அவளுக்கு சாதகமாக்கி கொடுத்து இப்படி பழிப்பட வச்சிருக்கு. என் மாமா நிரபராதி சூர்யா. இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்ப சொல்லி ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். வேற எவனையா ஒருத்தனை பாருங்க. சூர்யா, எங்க அண்ணனை திட்டம் போட்டு கொலை பண்ணது உங்க மாமன் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ராஸ்கல். சூர்யா, பேசாம இருங்க. சொல்லி வச்ச மாதிரி எங்க அண்ணன் வெளியே போகும்போது இவனும் வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். கரெக்டா டைம் பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? ஐயோ இல்ல சூர்யா, என் தங்கச்சி பாய்சன் சாப்பிட்டு உன் தங்கச்சி வாயில அவனே விஷத்தையும் ஊத்திருப்பான். பைத்தியக்காரன். யாருக்கும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கானா? நான் கடைசியா ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, உங்க மாமனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும். நான் வரேன். கௌரி, ஏமா சாப்பாடு வேண்டான்ட்டியாமே? என்னாச்சு உனக்கு? இன்னும் சாப்பிடாம இருக்க? பசிக்கல மேடம், சாப்பிடணும்னு தோணல. இங்க பாரு, சொன்னா கேளு. நைட்டுக்கு பசிக்கும், அப்புறம் அங்க ஒண்ணுமே இருக்காது. போய் 2 வாய் சாப்பிடுமா. ஏமா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னதான் உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் சூடாவே இருக்க, தனியா இருக்க, யாராவது பார்க்க வந்தாலும் சரியா பேச மாட்டேங்கிற. உங்களை கெஞ்சி கேக்குறேன் மேடம், யாரையுமே என்ன பார்க்க விடாதீங்க ப்ளீஸ் மேடம். இல்லம்மா, உங்க அம்மா வந்தாங்களேன்னு தான் சரி நான் உங்களை உள்ள வர சொன்னேன். இந்த அம்மா அப்பா அக்கா இந்த உறவெல்லாம் எனக்கு வெறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு மேடம். யாரையுமே எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏமா அப்படிலாம் சொல்ற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல மேடம், எல்லாருமே சேர்ந்து மொத்தமா என்ன பழி வாங்கிட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே ஒருத்தர், அந்த ஆளு ஒரு மாலை போட்ட ஆடு, நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்காக ஏன் கழுத்துல தாலி கட்டின கோழ. ஏமா அந்த மாதிரிலாம் சொல்ற? நான் உண்மையை தாங்க சொல்றேன். உண்மையிலேயே என் மாமா என்ன விரும்பல, எங்க அக்காவை தான் விரும்பினாரு.
அவளதான் கல்யாணம் கட்டிக்க நினைச்சாரு. விதி பாருங்க, அவரை என்னோட சேர்த்து வச்சிருச்சு. ஆனா ஆசை யார விட்டுச்சு? அதான் எனக்கு தாலி கட்டிட்ட எங்க அக்கா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த ஆளு. அடக்கடவுளே. அது மட்டும் இல்ல மேடம், எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மாப்பிள்ளையை கொன்னதே அவர்தான். கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டாங்கல்ல, அப்ப நல்லவரா தியாகி வேஷம் போட்டு தானே கட்டிக்கலான்னு கணக்கு போட்டு அந்த கொலையை செஞ்சிருக்காரு. என்னம்மா இது? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துது. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மேடம். அந்த ஆளதான் நான் போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கேன். அவன் செஞ்ச கொலையை நேர்ல பார்த்த சாட்சி நான் இருக்கேன்னு சொல்லி உள்ள தள்ளிருக்கேன். இப்ப அவனை வெளியில எடுக்கிறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிங்க எனக்கு எல்லாரையும் பிடிக்கும்? என் மாமா அவனை மாட்டி விட்டது தப்பா? அது பாவமா? எங்க அம்மா சொல்றாங்க. சிரிப்பு தாங்க வருது. பெத்த பொண்ணு என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்லன்னு பிடிக்காத மனுஷனை கட்டி வச்சது பாவம் இல்லையா? இது பாவமா? எங்க போய் சொல்றது? ஆனா ஒண்ணு, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆள் விரல் நுனி கூட என் மேல பட விட்டதில்ல. கழுத்துல கட்ட தாலி ஒண்ணுதான் அவரோடது. நான் இன்னும் கண்ணி கழியாம தான் இருக்கேன். ஆமா மேடம், அவனை நான் பழி வாங்கதான் இப்படி பண்றேன். இத சொல்றதுல வெக்கமும் இல்ல, அவமானமும் இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமே எனக்கு என்ன மிச்சம் இருக்கு? ஆனா ஒண்ணு, செத்தாலும் நான் என் அம்மா அப்பா பேச்சு கேட்க போறதே இல்ல. அவனை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேர் கௌரி இல்ல. இங்க பாருமா, நான் சொல்றது கேளு. இப்படி நீ உணர்ச்சி வசப்படுறது உன் உடம்புக்கு நல்லது இல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல போய் சாப்பிடு. சொன்னா கேளு. வேண்டாம் மேடம், எனக்கு சாப்பிட பிடிக்கல மேடம். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? எழுந்துரு. ப்ளீஸ் மேடம், வேண்டாம். நான் எனக்கு எழுந்துரு சாப்பிட சொல்றேன். பிடிக்கவே இல்ல. உன்னை கட்டாயப்படுத்துறதுக்காக சொல்லலமா. எழுந்து வந்து சாப்பிடு. எழுந்துரு. எழுந்து வாமா. முதல்ல எழுந்துருமா. போய் சாப்பிடு, சரியா? ம். அப்பா, இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஆமாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வந்தா போதுமா, ஒரு ப்ராப்ளமும் வராதான். எனக்கு என்ன பத்திலாம் கவலை இல்லை கோமதி. அந்த குமாருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என் புத்தி முழுக்க அது ஒண்ணுதான் இருக்கு. அப்பா, அண்ணனை கொன்னவங்கள கடவுள் சும்மா விட மாட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் என்னதான்டா பண்ணிட்டு இருக்காரு? அந்த சண்டாளனை கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்க வேண்டியது தானே? இல்லப்பா, வரிசையா ஒரு 4 நாள் லீவ் வந்துருச்சு. வர மண்டே கோர்ட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. விடாத சூர்யா, நீ அவரை ஃபாலோ பண்ணிட்டே இரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவனை காப்பாத்துன்னு அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. இது நீங்க சொல்லவே வேண்டாங்க. அந்த காப்பகத்துல இருக்கிற கௌரியை எப்படியெல்லாம் பேசி மனசை மாத்த முயற்சி பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்ற கோமதி? அவங்க அம்மா வந்து பேசுறது என்ன, அவங்க அக்கா வந்து பேசுறது என்ன, பத்தாததுக்கு அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி வருவாளே நெட்டையா, ரேணுகா, அவ வந்து பேசுறது என்ன. அந்த கௌரி ஆனா நம்ம பக்கம் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நான் மனசை மாறவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. அது போதும் கோமதி. சூர்யா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்க அண்ணனை சாகடிச்சு நீ சும்மா விடக்கூடாதுடா. இவங்களுக்கு நம்ம என்னடா கெடுதல் செஞ்சோம்? அநியாயமா இப்படி என் புள்ளிய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனடா. என்னங்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. டாக்டர் உங்களை அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யாருப்பா போன்ல? ஃப்ரெண்டு தான்ப்பா. அட்டென்ட் பண்ணுப்பா. இல்ல இருக்கு, நான் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அட்டென்ட் பண்ணு. சரிப்பா, இந்தாங்க. கொடு. சொல்லுங்க சுபு. சூர்யா, ஏன் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்ப அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா தான் இருக்காரு. எதுக்கு நீங்க எனக்கு இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சூர்யா இப்படி பேசுறீங்க? நான் ஃபோன் பண்றது டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா? இல்லங்க, ஹாஸ்பிடல்ல நான் எந்த டைம்ல யாரோட இருப்பேன், எந்த சிச்சுவேஷன்ல இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஃபோன் வருது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
இல்ல சூர்யா, நீங்க தனியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்ல. அதான் ஒன்னும் வேண்டாம். எங்க அப்பா இப்ப நல்லா ஆயிட்டாரு, நாளைக்கு டிஸ்சார்ஜும் ஆறாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரா? தேங்க் காட். கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கல, போய் நல்லா படுத்து தூங்குங்க. சூர்யா, சூர்யா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு உங்க அக்கா சொன்னாங்கன்னு என்கிட்ட பேசாமல இருந்துட மாட்டீங்கல்ல? ஓ மை காட், இப்போ நீங்க போன் வைக்கிறீங்களா இல்ல நான் போன் வைக்கட்டுமா? இல்ல, வெயிட் வெயிட் வெயிட். நானே வச்சிடுறேன். குட் நைட், பாய். ஏங்க சாப்பிட வாங்க. காயத்ரி சாப்பிட்டாளா? கேட்டேங்க, அப்புறமா சாப்பிட வரேன்னு சொல்லிட்டா. நீ எடுத்து வை, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க. அம்மா காயத்ரி, அப்பா, வருத்தமா இருக்காம்மா? எதுக்குப்பா வருத்தப்படுறதுன்னு ஆரம்பிச்சுட்டா கணக்கு வழக்கே இருக்காதேப்பா. உங்க அம்மா சொன்னா சூர்யா வந்துட்டு போனாராமே, அவர் எதுக்கு வந்தாரு, என்ன பேசினாருன்னு எல்லாத்தையும் சொன்னா. சங்கடமாதாமா இருக்கு. ஆனா இதுல சங்கடப்பட என்னப்பா இருக்கு? அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவரோட கோபம் நியாயமா தான் இருக்கும்பா. என்னம்மா இப்படி சொல்ற? நான் பொய் சொல்லலப்பா. செத்து போனது அவரோட அண்ணன். அதுவும் இத்தனை வருஷமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்துட்டு இப்பதான் வீட்டோட சேர்ந்திருக்காரு. சந்தோஷம்னு ஒண்ணு முழுசா பார்க்க கூட இல்ல. அதுக்குள்ள அண்ணன் இறந்துட்டாருன்னா என்னால அந்த துக்கத்தை புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அன்னைக்கு அவங்க அம்மா என்ன திட்டினாங்களே, சாபம் கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கப்பா? நீங்க பதறினீங்க. ஆனா அது எனக்கு தப்பாவே படலப்பா. அந்த கோவம் அவங்களுக்கு வரலனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். காயத்ரி, உண்மையதான்ப்பா சொல்றேன். துக்கத்தை வெளியே கொட்டுறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு அழுக, இன்னொன்னு கோவம். சிரிக்க முடியாது பாருங்க, சந்தோஷப்பட முடியாது பாருங்க. அதான் நீ விரக்தியில பேசுற மாதிரி இருக்குமா? ஆனா சூர்யா அடிப்படையில நல்லவர் தான். ஆனா அவர் ஏன் அப்படி பேசிட்டு போனாருன்னு தான் எனக்கு புரியலம்மா. எனக்கு விரக்தி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. அவருக்கு அவங்க அண்ணன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு குமார் மாமாவை காப்பாத்தணுங்கிறது எனக்கு முக்கியம். இன்ஃபேக்ட் இப்ப கூட நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. சூர்யாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் சரி, உண்மை தெரியாத வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம மேல கோவம் இருக்கும், குமார் மாமா மேல கோவம் இருக்கும். கௌரிய எப்படியாவது பயன்படுத்தி அவ வாயாலே மாமா தான் தப்பு பண்ணாருன்னு கோர்ட்ல சொல்ல வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற வெறி இருக்கதான் செய்யும். ஆனா மாமா தப்பு பண்ணலங்கிறத நம்ம ஆதாரபூர்வமா நிரூபிச்சுட்டா அவங்க புரிஞ்சுப்பாங்கப்பா. முடியுமாம்மா? முடியும்பா, கண்டிப்பா முடியும். நான் முடிச்சு காட்டுறேன். சரிம்மா, வாமா சாப்பிடலாம் வா. இல்லப்பா, எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. சரிம்மா. என்னங்க சொல்றேன்? அவளுக்கு பசிக்கலையா? அப்புறமா அவன் சாப்பிடு. நீ சாப்பாட்டு சரி, வாங்க. நான் கை கால் கழுவிட்டு வரேன்.
என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, உங்க மாமனுக்கு இனிமேல் நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும்.